புலம்பெயர் தேசத்துல இருந்து முதலீடுகள் வந்து இந்த விவசாய துறைகள் உற்பத்தி துறைகள் சம்பந்தமா முதலீடுகள் வந்து எப்படி எப்படி மாற்றம் அடையுது, அது எப்படி சக்சஸா போகுதா இல்லையான்ற அது சம்பந்தமா நீங்க ஒரு முதலீட்டாளர் தான் இந்த பண்ணை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா, உங்களோட இதுல வந்து நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்களா, அது என்ன மாதிரி என்ற கருத்துக்களை சொல்லுங்க. ஃபீலிங் என்ன? எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. ஆனா நான் முதலீட்டு அளவில இருந்து ரிட்டர்ன் இன்னும் எடுக்க இல்லை. ஆனா இது சார்பா இங்க எனக்கு ஒரு 50% நான் தான் முதலிட வேண்டி இருக்குது. இந்த சூழ்நிலை இன்னும் திருப்தி அளிக்கக்கூடிய அளவிலே இல்லை. ஆனா மற்ற பணிகள் பார்த்து அவன் பண்ணி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலை, காலநிலை சூழ்நிலை, மற்றது விலைத்தளங்கள், இது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துது இங்க. அது ஒரு காரணம். இது நல்ல சந்தை வாய்ப்பு இல்லை, இல்லை ஒரே அடியா மொத்தமா உற்பத்தி, இல்லை மொத்தமே இல்லாம போற உற்பத்தி, எது தேவைன்றத பார்த்து உற்பத்திகளும் இல்லை. மற்ற துறை சார்ந்த பணியாளர்களும் பற்றாக்குறை. அவைக்கு பயிற்சிகள் இப்ப கொடுத்து ஓரளவு முன்னேற்றம் இருந்தாலும் இப்ப ரஜிதன் சொன்ன மாதிரி எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படையில் என்றுதான் நான் சொல்லுவேன். இனி வந்து உங்களை மாதிரி இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்க, என்னென்ன விஷயம் அனுபவம் இருக்கு? இன்வெஸ்டர் வந்து அவருக்கு போதிய இன்ஃபர்மேஷன் வேணும். மற்றது கூடிய இலங்கையில தோல்வி கண்ட இன்வெஸ்டர் தான் அதிகம். ரெண்டாவது நல்ல பயிற்றப்பட்ட பணியாளர்கள் இங்கே இல்லை. இவே நாங்கள் உண்டு. இப்போ எனக்கு அம்பியபாலன் வந்து மிக திருப்தியான ஒரு மேனேஜர் என்ற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நான் சொல்கிறது அத்தனையும் அமுல்படுத்தக்கூடிய இன்றைக்கு நீடித்து நிலைத்து 9 வருஷம் இந்த பண்ணை நிற்குதுன்னு சொன்னால் அவருடைய ஹார்ட் ஒர்க். மற்றது எங்களோட நாட்டு நிலைமையும் எங்களுக்கு ஒரு விவசாயத்துறையோ இல்லை ஏனே அட்வைஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நிறுவனங்களும் எங்களுக்கு திருப்தியான ஆலோசனை இந்த மண் வளம் சார்ந்தோ தண்ணி வளம் சார்ந்தோ இயற்கை சூழ்நிலை சார்ந்தோ எந்த ஒரு போதனையும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்களே தேடல் மூலம்தான் இத்தனையும் கற்றுக்கொண்டு கை சுட்டு கொண்டதும் உண்டு, கற்றுக்கொண்டதும் உண்டு. ஆனபடிய இயற்கையை நான் நேசிக்கிறபடியே தொடர்ந்து போராடுறேன். அது இயற்கையை நேசிக்கிறது எனக்கு வெற்றி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு வெற்றி விட இது ஒரு 60 குடும்பம் இருந்தாலும் வேலை வாழணும். நாங்கள் இன்றைக்கி என்னுடைய முன்னோர்கள் வச்ச மாமலத்திலேருந்து நான் கனி சாப்பிட மாட்டேன். நான் போய்க்கு ஒரு 100 மரம் வச்சாலும் என் அடுத்த தலைமுறை இதை உண்ணும். இல்லாவிட்டு அந்த சமூகம் முன்னேறாது. எனக்கு கூட என்னோட மரத்தோட வெட்டி முடிச்சுட்டு போக நான் விரும்புவேன். நான் இங்கே வாழாவிட்டாலும் 40 ஆண்டு காலம் சுவிட்சர்லாண்டில் நரம்பியல் துறையில் வேலை செய்து என்னுடைய பென்ஷன் காலம் ஆகுது. இவைக்கு அட்வைஸும் சொல்லின்னு வாரன். ஆனால் திறமையான பணியாளர்கள் இப்போ ஓரளவு எல்லாரிலும் பயிற்றப்பட்ட பணியாளர்கள் இருக்கணும். நல்ல விரைவிலே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு திருப்தியாக ஒரு முதலீட்டாளர் நம்மள இந்த ஏதாலும் விளக்கம் இருந்ததா இல்லை காணாதா? உங்களோட அனுபவம் தானே. நிறைய பேர் வந்து எங்களுக்கு கட்ட அனுபவத்தால தான் சொல்றேன். என்னடா நிறைய பேர் இங்க வர்றது புதுசா வரையும் விட்டுட்டு போய்க்க வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த லேண்ட வாங்கிட்டு அது ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு லேண்டா விட்டாலும் எங்களோட எக்கனமி அடிக்கும், எங்களோட எக்கனமி பெரிய லெவல் அடிக்கும். அதே நேரத்துல இங்க ஒரு வாழை ஒன்றை வச்சு இதுல ஒரு பயிர் ஒன்றை வச்சுட்டு அதை கவனிக்காம விட்டா பக்கத்தில் காணிக்கும் பிரச்சனை. இதால வர்ற டிசீஸ் வந்து அங்க தொத்தி அங்கேயும் பிரச்சனை. ஒட்டுமொத்தமா அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும். அந்த பிரச்சனையே இல்லாம ஒட்டுமொத்தமா சேர்ந்து பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்பி நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு தான் அந்த கேள்வி. ஓகே, நன்றி நிரோஷன். நன்றி உங்கள் அனைவருக்கும். எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி என்னென்னா இளம் தலைமுறைகள் இப்போ ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு மிக வலிமையாக இயங்கி கொண்டிருக்கிற ரஜிதன், நிரோஷன், இளைஞர்கள் போல அது பெரிய ஒரு மன திருப்தியை தருது. வாரம் ஓடியா. நன்றி ஐயா. எங்களுக்கு காமதேனுக்கும் தொடர்ந்து உங்களோட ஒத்துழைப்பையும் ஆதரேந்திரனும் உங்களுக்கும் எங்களால் இந்த தார்மீக ஆதரவை வழங்குவோம். நன்றி.